வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்குறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோ லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்கிறது என்னென்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமக்கு ஒரு பொருளாதார தடை, பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் செய்கிற பிரார்த்தனை பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். பெரிய பொருள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரிச்சிக ராசி. ஸோ ரிச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் 8ல் அது ஒரு ராகுவோட இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைகளில் என்னடா அது இப்படி பண்ணுறது, அதுவும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன் ஆகிடுவீங்க. ஏன்னா ஒன்றும் குழந்தைங்க செலவு வைக்கும், அதே நேரத்தில் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ஒரு எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் 2 5ஆம் அதிபதி. ஸோ 2 5ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன 9ல் இருக்கார். ஸோ 9 பாதகஸ்தானமாக இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான பணங்கள்லாம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸஸ் செலவாகிடும். தேவையில்லாத கமிட்மெண்ட், தேவையில்லாத விஷயத்தில் குடும்பத்தார் இழுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ புலம்புற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு உச்சமாக இருந்தாலும் அது 2க்கு 8ஆக வரும்போது பேச்சு இடவரமாக பேசி ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 4ஆம் அதிபதியான சனி 5ல் சனி வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் பிடிவாதமாக இருப்பாங்க. குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 5ல் சனி வக்கரமாக இருக்கும்போது பிடிவாதம் மட்டும் இல்லாமல் அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது சில நேரம் ஏமாற்றுவாங்க. தேவையில்லாத ஒரு ஏமாற்றல், மறைச்சி ஏமாத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் ராகுல போகும்போது ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணோம், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக ராகு தேசாபத்தினா ராகு செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது, அதுவும் இப்போ 8ல் ராகு இருக்கும்போது வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 11ல் நீச்சமாக இருக்கார். ஸோ சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுல சின்ன சின்ன மன வருத்தங்களோடு நடத்துகிற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸோடையே தான் நடத்துகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும் பெரிய வருமானங்கள் வர மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளை ஏதாச்சும் கடனில் தள்ளிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா ஒரு அஸ்தங்கமாகுது, கூடவே கேது இருக்கும்பொழுது ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற மாதிரியான விஷயங்கள் பிஸ்னஸில் இருக்கும். மாமியார் வீட்டுகளுக்கு விருந்துக்கு போகும்போதெல்லாம் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்கள் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியினுடைய நடக்கிற ஒரு சில சம்பவங்கள், சில பேச்சுக்களால் நம்ம மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற்றிக்காமல் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுக்தி பலன்கள். ரிச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் ஆட்சி படத்தோட 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல பாப்புலாரிட்டி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ரிச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபுக்தி. சந்திரன் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்தாலும் சின்ன அலைச்சலும் கொஞ்சம் புதன்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸோ சில நேரம் மனக்காயங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்திகள். செவ்வாய் 8ல் இருக்காருங்க. ராசியாதிபதி 8ல் இருக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபத்தினா 2 5ஆம் அதிபதி 9. அப்போ வந்து 9ல் இருக்க குரு நல்ல குரு தான் அப்படின்னு சொன்னாலும் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கனாச்சும் நம்ம வார்த்தையை கொடுத்துரும், நான் இதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தேசாபத்தி வந்துடும். சனி 5ல் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்குது. அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். குழந்தைகளோட பிடிவாதத்துக்கு நம்ம ஒத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது 8ஆம் அதிபதி 10லிருந்து 3 கிரகங்கள் சூரியன் புதன் கேது எல்லாமே ஒன்றா இருக்கும்போது ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால நமக்கு புத்தி வேலை செய்யாது. என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு இக்கட்டான ஒரு ப்ரெஷரான மூமெண்ட்டை உருவாக்கும் தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, மாமியார் சார்ந்த உறவு சம்மந்தமான விஷயங்களை. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தேசம், கேதும் அதே தான் 10ல் இருக்கும்போது கடன்கள் வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும். கடன்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் 11ல் நீச்சமாக இருந்தாலும் வியாபாரத்தில் லாபங்கள் இருந்தாலும் மனக்காயங்கள் இருக்கும். நண்பர்கள் மூத்த சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் உல்லாசமாக போயிட்டு ஏதாவது அசிங்கமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த பார்ட்டி கிட்டிலாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போய்ங்க. அதுக்கப்புறம் நம்மளை வந்து வீடியோ போட்டு ஏதாவது ஷார்ட்ஸ் ரீல்ஸில் போட்டு விட்டாங்கன்னா அசிங்கமாக போயிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த முறை வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்கெல்லாம்னா எனக்கு பணமே இல்லை, யாருக்கு தான் பணம் வேண்டாம், எல்லாருக்குமே பணம் தேவை இருக்குது. பட் எனக்கு பணம் இல்லை, பணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், பேங்க் பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய காசு வந்து நமக்கு வரதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான பலன்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய பேருக்கு தெரியும். கோயில்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சது நிறைய கூட்டம் வருது. இது ஒர்க் ஆகலைன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து நானும் வழிபாடு பண்ணுறேன். நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு என் பர்சனலாகவும் நல்ல ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லும் போதும் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வந்து சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுது. 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 17 ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஈவினிங்கே கூட பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளை மனதார வாழ்த்தி மனசார ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை ஒரு 27 பூ கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 27 பூ கையில் வச்சுக்கிட்டு மனதார ஓம் நமோ நாராயணா ஓம்னு அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும்போது வச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு விஷயங்க. ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் பண்ணலாம், இல்லைன்னா 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற இது சிறப்பான விஷயமாக அமையுங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.